வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வாக்கியங்களை நான் செய்தித்தாளில் இருந்து தான் எடுத்தேன். பார்க்கலாமா? உணவகத்திலிருந்து காலை உணவை உட்கொண்ட 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான ஆங்கில வாக்கியம்: 4 hospitalized after consuming breakfast from hotel. 4 hospitalized after consuming breakfast from hotel. இப்போ ஒவ்வொரு தமிழ் வார்த்தைக்கான ஆங்கில வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்றை உண் அல்லது பருகு, உணவு உட்கொள், உன்னை சாப்பிட்றது அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை கன்சியூம். இப்போ ஈட், ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதர் வேர்ட் ஃபார் ஈட், ட்ரிங்க்குக்கு கன்சியூம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஒருவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக அங்கே வைத்திருத்தல். இது எப்படி ஒன் வேர்ட்ல சொல்லலாம்? ஹாஸ்பிட்டலைஸ்ட். ஒருவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறுபடியும் நம்ம ரீகேப் பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னா ஒருத்தரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், நம்ம ஜென்ரலாக ஈட், ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஈட், ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நியூ வேர்ட் என்ன அப்படின்னா கன்சியூம். மேற்கூரையை சரி செய்யும் போது மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். இதற்கான ஆங்கில வாக்கியம்: மேன் electrocuted while fixing roof. Man electrocuted while fixing roof. இப்போ ஒரு தமிழ் வார்த்தைகளுக்கான ஆங்கில வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கூரை, ரூஃப். மேற்கூரை அப்படின்னு கூட சொல்லலாம். கூரை, மேற்கூரை, ரூஃப். நெக்ஸ்ட், மின்சாரம் தாக்கியது. மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். மின்சாரம் தாக்கி ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த ஆங்கில வார்த்தையை யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக்யூட்டட், எலக்ட்ரிக்யூட்டட். நெக்ஸ்ட், சரி செய்தல். ஏதோ ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை சரி செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வார்த்தை ஃபிக்ஸிங். சரி செய்தல், ஃபிக்ஸிங். மறுபடியும் ரீகால் பண்ணலாம். எலக்ட்ரிக்யூட்டட் அப்படின்னா மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். ரூஃப் அப்படின்னா கூரை, மேற்கூரை. ஃபிக்ஸிங் அப்படின்னா சரி செய்தல். That's it for today. Please do like, share and subscribe the channel to watch more videos. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினம் தினம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.